யோசுவா 9:22. பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? அல்லேலூயா. யோசுவா கிபியோனின் குடிகள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வராரு. அப்படி நடத்தி கொண்டு வரும்போது அவர்கள் நெடுக இருக்கிற எல்லா ஜாதிகளையும் முறியடித்து ஜெயித்து அவர்கள் சுதந்திரித்து கொண்டு தேசங்களை சுதந்திரித்து கொண்டு கானானை நோக்கி பயணப்படுகிறார்கள். அதில் எல்லா ஜாதிகளும் மோசே கூட யுத்தம் பண்ணினார்கள். அதன் பிறகு மோசேக்கு பிறகு அந்த சேனைகளை யோசுவா நடத்துகிற ஒரு பொறுப்பு அவருக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்படும் போது அவரும் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வராரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த பிறகு கிபியோன் என்கிற ஒரு ஜாதி, ஒரு ஜனம் இருக்கிறது. கிபியோனின் குடிகள், எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் இந்த கிபியோனின் குடிகள் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து யுத்தம் பண்ண போகல. அதற்கு பதில் அவங்க ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை செய்தாங்க. என்ன அப்படின்னா, எல்லா ஜாதிகளைப் போல மோசேயோடு யோசுவாவோடு நம்ம யுத்தம் பண்ணினால் நம்ம தோற்று போவோம், நம்ம அழிஞ்சு போவோம். அதற்கு பதிலாக நம்ம அவங்க கூட சமாதானமாக போயிட்டோம் சொன்னால் நமக்கு என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது, நம்ம உயிரோடு இருக்கலாம். அவங்க கூட யுத்தம் பண்ணி நம்ம எல்லாரும் சாகிறத விட, ஆனாலும் யுத்தம் பண்ண யாருமே உயிரோடு இல்லை. அப்போ எல்லாரும் செய்த அதே தப்பு நாமளும் என்ன செய்ய தேவையில்லை, செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம அவங்க கூட சமாதானமாக போயிட்டு நம்ம என்ன செய்யலாம், நாமளும் நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் காப்பாற்றி கொள்ளலாம், நம்ம பிழைத்து கொள்ளலாம், உயிரோடு இருக்கலாம், அடிமைப்பட்டாவது நம்ம உயிரோட வாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு தந்திரமான யோசனை செய்தார்கள். அப்போ என்ன யோசிச்சாங்க, நம்ம நேரடியாக போயிட்டு எங்க கூட சமாதானமாயிருங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை செய்வோம். என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப தூரத்திலிருந்து வர மாதிரி காண்பித்து கொள்ளலாம், வெகு தூரத்திலிருந்து வர காண்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, பக்கத்தில் தான் வாசம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவங்க பழைய ட்ரெஸ்ஸு, கிழிஞ்சு போன பழைய ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டாங்க, அழுக்கு படிந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டாங்க, கிழிந்த பாதரட்சையை தொடுத்து கொண்டார்கள். அதாவது பழைய பாதரட்சை, அதாவது ரொம்ப நாள் நடந்து தேஞ்சா ஒரு செப்பல் எப்படி இருக்குமோ, ஒரு பாதரட்சை எப்படி இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு பாதரட்சி அவங்க கிழிந்து தேய்ந்து போன ஒரு பாதரட்சியை எடுத்துக்கொண்டாங்க. அது மட்டுமல்ல, ரொம்ப நாள் சுட்டதுக்கு அப்புறம், ரொம்ப நாள் சுட்ட ரொட்டி எப்படி இருக்கும், எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். தோசை சுடுறோம், எவ்வளோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கு, அது பூசணம் பூத்து போகுது இல்லையா? அந்த மாதிரி இவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சுட்ட மாதிரி ஒரு ரொட்டியை சுட்டு அதை எடுத்து கப்பில் போட்டு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாம் கிழிந்து போன திராட்சை துருத்தியை போல அவர்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போகிறாங்க. இப்போ திராட்சை ரசத்தை பார்த்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஊற்றி வச்சது போல இருக்குது, அப்பத்தை பார்த்தா ரொம்ப நாளைக்கு சுட்டது போல இருக்குது, பாதரட்சையை பார்த்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு நடந்து வந்த மாதிரி இருக்குது, சட்டையை பார்த்தா ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டு நடக்கிற மாதிரி இது, அழுக்கு வஸ்திரத்தோடு இருக்கிறாங்க, முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இவங்க இப்படி போகிறாங்க. போயிட்டு யோசுவா கிட்ட, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யோசுவா இடத்துல, நாங்கள் தூரத்துலேருந்து வருகிறோம், அதனால் நீங்கள் எங்கள் கூட என்ன பண்ணுங்கள், உடன்படிக்கை பண்ணுங்கள், எங்களை எப்படியாவது நீங்கள் உயிரோடு என்ன செய்யணும், காப்பாற்றணும், நாங்கள் உங்களுக்கு என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், அதனால் எங்கள் கூட உடன்படிக்கை பண்ணுங்கள், எங்கள் கூட சமாதானமாக இருங்க, நாங்கள் உங்கள் கூட என்ன செய்ய மாட்டோம், யுத்தம் பண்ண வர மாட்டோம், நாங்கள் உங்கள் கூட பிரச்சனை பண்ண வரமாட்டோம், எங்களுக்கு சமாதானம் பண்ணி எங்களை உடன்படிக்கை பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. இவர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கன்றது தெரியாமல் யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் அவனோடு கூட என்ன செஞ்சிட்டாங்க, உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. என்ன உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தரை கேட்காமலே உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஆண்டவரே, இவங்ககிட்ட நாங்கள் உடன்படிக்கை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இவர்கள் யார் என்னன்றதுல இவங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல, விசாரிக்கவே இல்லை. அப்படி விசாரிக்காமலே அவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அப்படி உடன்படிக்கை பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தா அவங்க எல்லாம் அங்கே இருக்கிறவங்க தான். அவங்க காண்பிச்ச செப்பல், ட்ரெஸ்ஸு, அவங்க காண்பிச்ச திராட்சை ரசம், அப்பம், திராட்சை துருத்தி, இதெல்லாம் அதெல்லாம் சும்மா பொய்யானது. ஆனால் இதெல்லாம் காமித்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ரொம்ப தூரத்தில், ரொம்ப மைல் கணக்கில் இருந்து நடந்து வரோம், எங்களுடைய தேசம் ரொம்ப தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன விசாரித்து பார்த்தா அவங்க எல்லாம் அங்கே சுற்றி உள்ளவங்க தான். அப்போ யோசுவாவுக்கு அது யோசிக்கிறாரு, என்ன நீங்கள் இப்படி பக்கத்தில் இருந்தே, அதுதான் அவர் சொல்கிறாரு, பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை வஞ்சித்தது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 24:4 வாசிக்கலாம். மத்தேயு 24:4.
கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மைக்கில் வாசிங்கம்மா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்க. ஒருத்தர் உங்களை ஏமாற்றாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ முதலாவது காரியம், மற்றவர்களால் நம்ம என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கப்படக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவர்களால் கடைசி காலத்தில் அநேகர் தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், உங்களை வஞ்சிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கடைசி காலத்தில் அநேகர் அற்புத அடையாளங்களை செய்து வஞ்சிப்பார்கள். அநேகர் பல காரியங்களை செய்து ஜனங்களை என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. அநேகர் நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் எழும்பி ஜனங்களை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் என்னென்னு எழும்புவாங்களாம்? நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நிறைய ஜனங்களை என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. இந்த பிரச்சனை, இந்த வஞ்சகத்தில் யார் போய் மாட்டுவாங்கன்னா, கர்த்தரை மதிக்காதவங்க இந்த வஞ்சகத்தில் போய் மாட்டுவாங்க. கர்த்தருக்கு உண்மையாய் வாழாதவங்க இந்த வஞ்சகத்தில் மாட்டுவாங்க. கர்த்தரை பயபக்தியோடு தேடாதவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வஞ்சகத்தில் மாட்டுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், கடைசி காலத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. அவர்கள் எழும்பி உங்களை வஞ்சிப்பாங்க. அதற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். கடைசி காலத்தில் கள்ள போதகர்கள் எழும்புவாங்க. அவர்கள் எழும்பி உங்களை வஞ்சிப்பாங்க. அநேகர் வஞ்சிப்பாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய காரியங்களை நடத்துவார்கள். இதிலெல்லாம் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, ஒருவனாலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு என்னவா இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய காரியத்திலும் நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. பொருளாதார விஷயத்திலும் உலக பிரகாரமான காரியத்திலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். பண விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நம்ம நிறைய நேரங்களில் எப்படி வஞ்சிக்கப்பட்டுறோம் அப்படின்னா, இரக்க குணத்தினால வஞ்சிக்கப்பட்டுறோம். எப்படி வஞ்சிக்கப்படுறோம்? யோசுவா எப்படி வஞ்சிக்கப்பட்டார்னா, அவங்க மேலே அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னே இறக்கப்பட்டுட்டாரு. அவங்க முகத்தையெல்லாம் பார்த்தோன்னே இறக்கப்பட்டுட்டாரு. அவனுடைய திராட்சை ரசத்தெல்லாம் பார்த்தோன்னே ஐயோ பாவன்னு இறக்கப்பட்டுட்டாரு. அவனுடைய காலு செப்பல்லாம் பார்க்குறாரு, பாவம், ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க இறக்கப்பட்டுட்டாரு. அப்போ இறக்கப்பட்டது நிமித்தம் அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? வஞ்சிக்கப்பட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் வஞ்சிக்கப்படுறது எங்கே தெரியுமா? இறக்கப்படுகிறதுனால. அல்லேலூயா. அப்போ இறக்கப்படுவது தப்பா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர், அவர் சொன்னார், இரக்கமுள்ளவர்களுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றாரு. அப்போ எவன் இரக்கம் காண்பிக்கிறானோ அவனுக்கு என்ன செய்யப்படும்? இரக்கம் காண்பிக்கப்படும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும், இப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்னார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம், இரக்கமுள்ளவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும்லாம் கர்த்தர் சொன்னார். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இரக்கத்தில் கூட எப்படி இருக்கக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டுட கூடாது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான். ஆனால் எல்லார் மேலே இரக்கம் காட்டுறது கிடையாது. அவர் சொல்றாரு, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே தான் இரக்கமாக இருப்பேன். எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேன், அவன் மேலே தான் உருக்கமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நம்ம பாருங்க, இரக்கம்னாலே எல்லார் மேலே என்ன செஞ்சிருது? தாராளமாக காமிச்சிருது. சில பேர் இரக்கமே இல்லாமல் இருக்கிறாங்க, அது வேற கதை. கொஞ்சம் கூட ஒரு துளி இரக்கம் கூட இருக்காது. பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? எச்சு கையால் கூட என்ன செய்ய மாட்டாங்க? காக்காவை ஓட்ட மாட்டாங்க. ஏன்? ஓட்டியாச்சுன்னா கையில் இருக்கிற சோறு இறஞ்சுன்னா அதை காக்கா பொறுக்கி சாப்பிட்றோம். அதனால சொல்லிட்டு அந்த எச்சு கையால் கூட என்ன செய்ய மாட்டாங்களா? காக்கா ஓட்ட மாட்டாங்க. ரத்தமே சொட்டினாலும் அவங்க இறக்கப்பட மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பகுதி. அது டேஞ்சரான மனுஷர்கள். நீ என்ன அப்படியே கழுத்தாருதுன்னு துல்லாம், உன் மேலே கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டாங்க? இரக்கம் காட்ட அவர்களுக்கு மனம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் இரக்கம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, இன்னொரு பக்கம் எல்லாத்திலையும் தாராளமாக இரக்கம் காட்டி வஞ்சிக்கப்பட்டுரும் கூடாது. இந்த பேலன்ஸ் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு பக்கம் இரக்கம் காட்டி வஞ்சிக்கப்பட்டுருவோம் கூடாது, இன்னொரு பக்கம் இரக்கம் காண்பிக்காம கல் மனசை வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. எந்த காரியத்திலும் இறக்கப்படுறதே கிடையாது. யாருக்கும் இறக்கப்படுறதே கிடையாது.
சொந்த புருஷனுக்கு இரக்கம் காட்டுறது கிடையாது, சொந்த குடும்பத்தில் இரக்கம் காட்டுறது கிடையாது, சொந்த சகோதரர்களுக்கு இரக்கம் காட்டுறது கிடையாது. யாராவது ஒருத்தவங்க அடிபட்டு கிடந்தா கூட ஒரு ஆபத்து நேரத்தில் கூட என்ன செய்யறது கிடையாது, இறக்கப்படுறதே கிடையாது. அல்லேலூயா. அது நல்லதா? அது அப்படிப்பட்ட வாழ்க்கை சுபாவம் நல்லதா? சொல்லுங்க பார்க்கும். இரக்கப்படணும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆனாலும் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு தாவீது மேலே இரக்கமாக இருந்தார், சவுல் மேலே இரக்கமாக இருந்தாரா? தாவீது நிறைய பெரிய தப்புலாம் பண்ணான், அவன் மேலே இரக்கம் வச்சார், இரக்கம் வச்சு மறுபடியும் அவனை ராஜாவாக்கினார். ஆனால் சவுல் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணான், அதுக்கே அவனை என்ன பண்ணிட்டாரு, மொத்தமாக அவன் கதையை முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அதுதான் சொல்கிறாரு, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே தான் நான் இரக்கமாக இருப்பேன் என்று. அது மட்டுமல்ல, பார்வோன் மேலே இரக்கமாக இருந்தாரா? அவனை கடினப்படுத்த தான் சித்தமாக இருந்தார். அவனை கடினப்படுத்தி கடைசியில் அழிச்சு போட்டார். அப்போ பார்வோன் மேலே என்ன செய்யலை, இரக்கத்தை அவர் காண்பிக்கல, இரக்கம் வைக்கல. இப்போ கர்த்தர் என்ன செய்யறாரு, அதில் ஒரு வரைமுறையை ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ நாமளும் கூட நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்கிறேன். அந்த பேரில் யாரை பார்த்தாலும் சந்தேகத்தோடவே பார்த்துன்னு கூட, ஐயோ வஞ்சிக்கப்பட்டுருவோமோ, உனக்கு அந்த கவலை இல்லை. நீ உண்மையாக கர்த்தரை தேடுகிற ஆளாக இருந்தால் நீ எங்கேயும் உன்னை வஞ்சிக்கப்பட என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. நீ கொஞ்சம் டேஞ்சரான ஆள், நீ கொஞ்சம் சரியில்லாத ஆளாக இருந்தால் தான் நீ எல்லா இடத்துலையும் ஏமாந்து போ, எல்லா இடத்துலையும் வஞ்சிக்கப்படுவே, எல்லா இடத்துலையும் நஷ்டத்தை அடைவே. ஆகையினால ஆண்டவர் சொல்கிற மற்றவர்களால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, வஞ்சிக்கப்படாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க என்று சொன்னார். ஆதியாகமம் 3:13 வாசிங்க. ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஸ்திரீயானவள் பார்த்து ஆண்டவர் நீ ஏன் இப்படி செஞ்சன்னு கேட்கும்போது அந்த ஸ்திரீ ஏவாள் சொல்கிறா, சர்ப்பம் என்னை என்ன செஞ்சது, வஞ்சித்தது, பிசாசு என்னை வஞ்சித்தது அப்படின்னு. அந்த நாட்களில் சர்ப்பம் வஞ்சித்தது. இந்த நாட்களில் நம்மளை யார் வஞ்சிப்பா? சர்ப்பமாக இருக்குது, நம்மளை வீட்டை சுற்றிலும் சர்ப்பமாக தொங்குது. இல்லை, இன்னைக்கு யாரால் வஞ்சிக்கப்படுகிறோம்? நம்மளை சுற்றி உள்ள மனிதர்களால் வஞ்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. வஞ்சிக்கப்படுகிறோம்னா நம்ம பெருசாக பணத்திலையும் பொருளாதாரத்தில் மட்டும் வஞ்சிக்கப்படுறது கிடையாது. முக்கியமாக நீங்கள் ஏவாளை போல் ஆவிக்குரிய காரியத்தில் என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது. ஒருத்தவங்க பேசுகிறாங்கனாலே அந்த பேச்சில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இது பிசாசா இல்லை கர்த்தரா, இது அவங்களா என்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த விழிப்புணர்வு, அந்த தெளிவு முதல்ல நமக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு முறை பேதுரு பேசினான், ஆண்டவரை இது உமக்கு நேரிடக்கூடாது, நீர் தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து அப்படின்னா. அவரை கடிந்து கொண்டா. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், எனக்கு பின்னாக போ பேதுருன்னு சொல்லலை, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னாரு. நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கல, நீ எனக்கு இடர்லாம் இருக்கிற, எனக்கு பின்னாக போ அப்படின்னு அவனை கடிந்து கொண்டார். அப்போ பேதுருக்குள்ளே இருந்து பேசுனது பிசாசுன்றது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ நம்மளை சுற்றில் உள்ள மனிதர்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படாதபடிக்கு, நம்மளை வஞ்சிக்காதபடிக்கு என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை அடையாதபடிக்கு உன்னை வஞ்சிக்கும், நீ கர்த்தரை தேடாதபடிக்கு உன்னை வஞ்சிக்கும், நீ ஜெபத்தில் வாழாதபடிக்கு உன்னை வஞ்சிக்கும், உன்னை ஜெப ஜீவித்தை விட்டு துரத்துறதுக்கு உன்னை வஞ்சிக்கும், உன்னை தேவ சமூகத்தில் இல்லாதபடிக்கு உன்னை வஞ்சிக்கும். இந்த வஞ்சகம் ஏதோ ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை, இது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு வஞ்சகம். பிசாசு வச்சுக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. வஞ்சிக்கப்படாதிருங்கள். என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்கப்படாதிருங்கள். யாரால? மற்றவர்களால் என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது. ரெண்டாவது காரியம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் படிங்க. தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே தன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அனனியா சப்பீராள் என்கிற ஒரு குடும்பம் இருந்தாங்க. யாரு? அனனியா சப்பீராள் என்கிற ஒரு குடும்பம் இருந்துச்சு. கணவன் மனைவியை வாழ்ந்தாங்க. எல்லாரும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு போய் வச்சாங்க. அப்போ இவங்களும் ஆசைப்பட்டாங்க, நம்மளும் காணிக்கை கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு. அப்போ காணிக்கை எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கிற நேரத்தில் அவங்க இப்படி யோசிச்சாங்க, என்னென்ன
ஏன் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கணும்? கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி எடுமே காணிக்க வைக்கலாம் அப்படின்னு. அப்போ பேதுரு கேட்கிறார், வாசிங்க அதுல. பேதுரு அவர்களை நோக்கி, அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று கேட்கிறார். அதை இவங்க யதார்த்தமா செய்யறதா இவங்க நினைச்சாங்க. ஆனா அதனுடைய உண்மையான ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டா, சாத்தான் இவர்களை வஞ்சித்தான். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி, துணிகரமா பொய் சொல்லும்படி சாத்தான் இவர்களை வஞ்சித்தான். எந்த காரியத்துல? தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்துல, கர்த்தருக்கென்று நியமித்த விஷயத்துல, கர்த்தருக்கென்று கொடுக்கிற காணிக்கையில சாத்தான் இவர்களை வஞ்சித்தான். இதுல இருந்து என்ன தெரியுது? கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல, கர்த்தருடைய காரியத்துல நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, பாதி வச்சுட்டு மீதி எடுமை கூட அப்படின்ட்டாங்க. நம்மள எத்தனை பேர் அப்படியே செய்கிறோம்? என்னத்தை எடுத்தோம், சர்ச்சுக்கு எடுத்து போலான்னு எடுத்தோம். அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சோமே தெரியல, இது ஏன் இப்போ கொடுக்கணும் பாஸ்டருக்கு, இது ஏன் இப்போ செய்யணும் சர்ச்சுக்கு, இது நம்ம கொஞ்சம் பொறுமையாக என்ன பண்ணலாம், நமக்கு வச்சுக்கிட்டு மீதி அப்புறம் செய்யலாம் அப்படின்ட்டு பாதி எடுத்து வச்சப்பாரு. அதுதான் சொல்றாரு, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பி உன்னை வஞ்சித்தது என்ன? ஏன் நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்த? நீ எத்தனை பேர் கர்த்தருக்கு கொடுக்கறதுல வஞ்சிக்கிறாங்க தெரியுமா? கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணா அதை செய்யறதுக்கு அதில் வஞ்சனை. ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பொருத்தனை பண்ணியாச்சு, இப்போ அதை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குது, உடனே இப்போ அதில் வஞ்சிக்கிறாங்க. பார்த்துக்கலாம் பொறுமை அப்படின்னு. ஆண்டவர் கேட்குறாரு, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? கர்த்தருக்குன்னு செய்ய சொல்லி உன்னை யாரும் கட்டாயப்படுத்தலை. நீயா தான் வேண்டிக்கிட்ட, நீயா தான் பிரார்த்தனை பண்ண, நீயா தான் பொருத்தனை பண்ண, நீயா தான் ஒப்பு கொடுத்த, நீயா தான் ஒரு தீர்மானம் எடுத்த. ஆனால் கர்த்தருக்குன்னு இப்போ ஒப்பு கொடுத்து தீர்மானம் பண்ணிட்டு இப்போ நீயே மறுபடியும் மாற்றி யோசிக்கிற பாரு, அங்கே தான் நீ வஞ்சிக்கப்பட்டுடன்னு அர்த்தம். அப்போ கர்த்தருக்குரிய விஷயத்தில் என்ன செய்யாத, வஞ்சிக்கப்படாத, வஞ்சனை செய்யாத. கர்த்தருக்குன்னு என்னத்தை செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த காரியத்தில், காணிக்கையாகட்டும், தசமபாகமாகட்டும், இல்லை வேற ஏதாவது பொருத்தனை காரியமாகட்டும், அதில் என்ன செய்யாத, கர்த்தருக்குரிய விஷயத்தில் வஞ்சனை பண்ணாத. கர்த்தருக்குன்னு எதை நியமிச்சு அதை என்ன பண்ண செய். அதில் வஞ்சிக்கப்பட இடம் கொடுக்காத. அது நீயா யோசிக்கிறது இல்லை, அது பிசாசு உனக்கு ஒரு பக்கம் கொடுக்குற ஐடியா. நீ நினைக்கிற நம்ம தான் செய்கிறோம் இதெல்லாம் ஞானமா அப்படின்னு இல்லை. அல்லேலூயா. ஒரு 1000 ரூபாய் காணிக்கை எடுத்தோம், இன்னைக்கு சர்ச்சில் காணிக்க போடலான்னு. அப்புறம் பார்த்தா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, 1000 ரூபாயில இருந்து எதுக்கு இப்போ 1000 ரூபா போகணும், 500 ரூபாய் எடுத்து வச்சுட்டு 500 ரூபா மட்டும் கொடு. எத்தனை பேர் இப்படி செய்கிறாங்க? 200 ரூபாய் எடுத்தோம், திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஏன் 200 ரூபாய் கொடுக்கணும், அதில் 100 ரூபாய் கொடு. இதான் வஞ்சனை. அல்லேலூயா. ஒரு அம்மா எனக்கு காணிக்கை கொடுத்தாங்க, தெரியாமல் கொடுத்துட்டாங்க பொழுது. 20 ரூபா தாளை நினச்சி 200 ரூபா தாளை கொடுத்துட்டாங்க பொழுது. 200 ரூபா தாளை கொடுத்துட்ட உடனே நான் காணிக்கலாம் எதுவும் பார்க்கல, வாங்கி ஜெபம் பண்ணி பாக்கெட்டில் வாங்கி வச்சுட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஜெபம் பண்ணின்னு போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்புறம் எல்லாம் கலைஞ்சு போனதுக்கப்புறம் நானும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பாதி தூரம் வண்டி எடுத்துன்னு வந்துட்டு எனக்கு ஃபோன் வருது, ஐயா அந்த காணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. அவங்க எனக்கு சிக்னலும் கிடைக்கல அந்த நேரத்தில், அவங்க ஃபோன் பேசுறது சிக்னலும் கிடைக்கல. என்ன பிரச்சனை, என்னம்மா? நான் என்ன நினச்சேங்க, ஒருவேளை காணிக்கை கொடுக்காம அனுப்பிட்டேன்னு நினச்சிங்கன்னு நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க பொழுதுன்னு. காணிக்கெல்லாம் வாங்கிட்ட மாட்டேன் நான். ஐயா அந்த காணிக்கை எடுத்துன்னு வாங்கன்றாங்க. என்னடா இது வம்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக புரியல. நான் மறுபடியும் போயிட்டேன். போன பிறகு அப்புறமா தெரியுது, அது நான் வருஷம் வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன் ஐயா, அதை கொண்டாந்து உங்ககிட்ட காணிக்கை கொடுத்துட்டு அதை கொடுங்க ஐயான்றாங்க. சரி இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் வந்தாச்சு. அல்லேலூயா. அப்போது வஞ்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அது ஏதோ அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க, அதை அவங்க கொடுக்கணும் செய்யலை, அது யதார்த்தமாக நடந்து போன ஒரு காரியம். ஆனால் அதை விட மோசமான காரியங்களாம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செய்வனும் நினைப்பாங்க, திடீர்னு பார்த்து அப்படி மனசை மாற்றிக்குவாங்க. அப்படி செய்யலாம்னு நினைப்பாங்க, திடீர்னு மனசு மாறும். அப்போ இந்த திடீர்னு மனசு மாறுதே கர்த்தருக்குரிய விஷயத்தில் என்ன காரணம்? எத்தனை பேருக்கு அப்படி மாறுது? கை தூக்காதீங்க, மானம் போயிடும். திடீர்னு ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது, டக்குன்னு மனசு மாறுது. சர்ச்சுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது, ஏதாவது டக்குன்னு மனசு மாறுது.
இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் அப்படின்னு தோணுது, டக்குன்னு மனசு மாறிடுது. இந்த வாரம் அப்படின்னு தோணுது, மனசு மாறிடுது. எல்லாம் கர்த்தருக்குரிய விஷயத்தில் மனசு டக்குன்னு மாறுது. என்ன காரணம்? பிசாசு உன்னை வஞ்சிக்கிறான், அதற்கு நீ இடம் கொடுக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், ரெண்டாவது, தேவனுக்குரிய காரியங்களை என்ன செய்யாத, வஞ்சிக்காத. ஆண்டவர் மல்கியாவில் சொன்னார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க சீக்கிரமா. மல்கியா 3ஆம் அதிகாரம், மத்தேயுவுக்கு முன்னாடி உள்ள புஸ்தகம். மல்கியா 3:8-9. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு பாருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். அவங்க கேக்குறாங்க, எதுல ஆண்டவர் உங்களை நாங்க வஞ்சித்தோம் அப்படின்னு. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. இந்த மாசம் எப்படியாவது தசம பாகம் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு சில பேர் வச்சிடுறீங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அந்த தசம பாகத்தை எடுத்து என்ன பண்ணியாச்சு, காலி பண்ணியாச்சு. அடுத்த மாசம் தசம பாகம் வச்சுக்கலாம். தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தேவனை வஞ்சிக்கலாமா? அல்லேலூயா. அதுல ஒரு வஞ்சனை ஆண்டவர் கேட்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்க அப்படிப்பட்ட வஞ்சனைகள் நிறைய செஞ்சாங்க. எப்படியாவது காணிக்கை எடுத்து இந்த ஆலயத்துக்கு, இந்த சர்ச்சுக்கு ஏதோ ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லி உனக்கு தோணுது, எடுத்து செய்கிற உடனே அதில் ஒரு வஞ்சனை. அது ஏன் செய்யணும், இப்போ ஏன் செய்யணும், அப்புறமா செய்யணும். எடுத்த உடனே செய்யக்கூடாதுன்னு வராது மைண்டு. பிசாசு எப்படி உனக்கு ஐடியா கொடுப்பான்னா, ஏன் செய்கிற, செய்யாத அப்படிலாம் கொடுக்க மாட்டான். அப்புறமா செய்யணும் ஐடியா கொடுப்பான். ஏன் செய்யறேன்னு கொடுத்தா நீ கொஞ்சம் உஷாராயிடுவ, விழிப்பாயிடுவேன். அதனால அவன் என்ன செய்வானா, அப்படி ஐடியா கொடுக்க மாட்டான். அப்புறமா செய், இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது, இப்போ கொஞ்சம் நெருக்கமாக தானே இருக்குது. அன்றைக்கு ஏவாளை எப்படி வஞ்சித்தது? சர்ப்பம் வந்து மரத்தில் தொங்கிக்கிட்டு வஞ்சித்தது. இன்னைக்கு எந்த சர்ப்பம் புருஷனுக்குள்ளே தொங்கின்னு வஞ்சிக்குது, மனைவிக்குள்ளே தொங்கிக்கின்னு வஞ்சிக்குது, பிள்ளைகளுக்குள்ளே தொங்கிக்கின்னு வஞ்சிக்குது. அந்த வஞ்சகம் உனக்கு நமக்கு தெரியல. அல்லேலூயா. நம்ம வீட்டாரே நமக்கு சத்துருவா இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்குரிய காரியங்களை இப்போ அனனியா சப்பீரால் குடும்பத்தில் எந்த சர்ப்பம் வந்து தொங்குச்சு? யார் மூலமாக தொங்குச்சு? அவங்க 2 பேருக்குள்ளே தான் தொங்குச்சு. கணவன் மனைவிக்குள்ளே தான் அந்த சர்ப்பம் வந்து பிசாசு அவர்கள் இருதயத்தை நிரப்பி ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பாதி பங்கை மட்டும் என்ன பண்ண. ஆனால் ஃபஸ்ட்டு தொடங்கும் போது என்ன நியமிச்ச, முழு பங்கையும் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நியமிச்ச. இப்போ பாதி கொஞ்ச நேரம் ஆன உடனே என்ன ஆயிட்ட, 1500 ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் 500 என்னவாயிடும், 250 மாறிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா 250 என்னவா மாறிடும், 100 கூட மாறிடும். அப்புறம் 100 10 கூட மாறிடலாம். இதுதான் வஞ்சனை. அதனால கர்த்தருடைய காரியத்தில் என்ன செய்யாதீங்க, வஞ்சிக்க கூடாது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:18 வாசிங்க. 3வது கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 3:18. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக. ரெண்டாவது அடுத்த காரியம் என்னது, தன்னைத்தானே என்ன செய்யக்கூடாது, வஞ்சியாது இருக்க கூடாது. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால், தங்களை ஒருவன் ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரன் ஆக கடவன். அல்லேலூயா. மூன்றாவது, முதல் காரியம் மற்றவர்களால் என்ன செய்யாத, வஞ்சிக்கப்படாத. ரெண்டாவது காரியம் கர்த்தருக்குரிய காரியங்களை என்ன செய்யாத, வஞ்சிக்காத. கர்த்தருக்குரிய காரியங்களை வஞ்சிக்காத. மூன்றாவது காரியம் தன்னைத்தானே என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. எப்படி வஞ்சிக்கிறோம்? நம்ம தான் பெரிய ஆள், எங்கள் ஊரில் நான் தான் பெரிய ஆள், எங்கள் குடும்பத்தில் நான் தான் பெரிய ஆள், எங்கள் சொந்த பந்தத்தில் நான் தான் முதன்மையான ஆள், நான் சொன்ன எல்லாம் கேட்பாங்க. தன்னைத்தானே பெரிய ஞானின்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணுறது. அல்லேலூயா. எல்லாம் தனக்கு தெரியும் நினைச்சுன்னு பண்றது. அப்படிப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம் அது. எத்தனை பேர் அப்படி செய்கிறாங்க? எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பண்ணுறது. உங்களில் நீங்கள் பேசுகிறத அதை நான் வந்து கொஞ்சம் தடுக்கிறேன், அதை கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுறேன்னா, இந்த வசனத்துக்கு ஒத்து வரலன்னா தான் அதை நான் தடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம பேசுறது, நம்மளை ஒரு காரியமாக நம்ம செய்கிறோம்னு சொன்னால் இந்த வசனத்துக்கு ஒத்து வருதா, ஆண்டவருக்கு அது சித்தமா, கர்த்தருக்கு அது பிரியுமா, அப்படி தான் நம்ம பார்க்கணும். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி வேதத்து கூட ஒப்பிடாமல் பேசக்கூடாது, வேதத்தோடு கூட சம்மந்தப்படுத்தாமல் பேசக்கூடாது. ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கிறான். அல்லேலூயா.
அப்போ ஜென்ம சுபாவம் உள்ளவன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் என்று வேதம் சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க வேத வசனத்தோடு கூட ஆவிக்குரிய காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம வீட்டில் எந்த சண்டை நடந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த நஷ்டம் வந்தாலும் சரி, எந்த கண்ணீர் வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும் அது எல்லாத்தையும் வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பெரிய டாக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது சில குடும்பத்தில் பார்த்துக்கிறீங்களா? நமக்கு அது தெரியுது, அது பிசாசு தான் இப்படி பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் அது அவங்க பெரிய டாக்டர், பெரிய எம்பிபிஎஸ் படித்த மாதிரி பில்டப் பண்ணிக்கிறது. எல்லாம் தெரிஞ்ச ஞானி மாதிரி பார்த்துக்கிறீங்களா இல்லையா? லேலோயா. இது ஒரு பிரச்சனை, இது ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை அப்படின்னா அது பெரிய அப்படியே பயங்கரமாக டீல் பண்ணுறது. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, சரீரத்தில் ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா ஆண்டவர்கிட்ட ஒத்து வர்றதுக்கு, ஆண்டவர்கிட்ட வந்து சேர்றது கிடையாது. தங்களை ஒரு ஞானியாக நினைக்கிறது, பெரிய எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைக்கிறது. அதுதான் வசனம் சொல்லுது. தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலவே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்னு யூதா எழுதினார் பாரு. அப்போ தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளை கொண்டே தங்களை கெடுத்துக் கொள்கிறது, தன்னை ஞானி என்று எண்ணுவது தாங்களை என்ன செய்கிறது? வஞ்சிக்கிற ஒரு காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னைத்தானே என்ன செய்யாதீங்க? வஞ்சிக்காதீங்க. அல்லேலூயா. கலாத்தியர் 6:3 என்ன சொல்லுது பாருங்க. கலாத்தியர் 6:3 சீக்கிரம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன். எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறாங்கன்னா வேதம் அதுக்கு வரைமுறை காண்பிக்குது. தன்னை ஒரு பொருட்டாவே வாசியது மறுபடியும். ஒருவன் தான் ஒன்றுமில்லாது இருந்தும், தான் ஒன்றுமே இல்லாம இருந்து தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சித்து இருக்கிறான். தன்னைத்தானே அவன் என்ன செய்யறான்? வஞ்சிக்கிறவனா. சில பேர் நீங்க பாத்துக்கிறீங்களா, ஒண்ணுமே இருக்காது, குடிக்க கஞ்சிக்கு வழி கூட இருக்காது. ஆனா அவங்க பேசுற பேச்செல்லாம் பாருங்க, ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியே பேசுவாங்க. பாத்துக்கிறீங்களா? இல்லாம இருக்கிறது அது வேற, அது வேற கதை, நம்ம சொல்லலை. சில பேர் எப்போ பார்த்தாலும் பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் பொய்யாவே பேசிக்கிட்டு பொய்யா பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. தன்னை ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், உள்ளதை உள்ளபடி இல்லாததை இல்லாதபடி சொல்லுங்கன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதுவும் இருக்காது, ஒரு பேக்ரவுண்டும் இருக்காது. ஆனால் எல்லாமே அங்கே இருக்கிற மாதிரி பேசிக்கிறது. எங்கள் வீட்டில் வந்து பாருங்களாம், விதவிதமாக அது இருக்கும், இது இருக்கும், அப்படி சொல்லி பயங்கரமாக காண்பிக்கிறது. தன்னை ஒரு பெரிய ஆளாக காண்பிக்கிறது. நம்ம சொன்ன எல்லாமே அங்கே நடக்கணும்னு காண்பிக்கிறது. தன்னை ஒரு ஒன்றுமே இல்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணி மற்றவர்களிடத்துல அதை பில்டப் பண்ணி காண்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. லேலோயா. பில்டப் பண்ணுறது, அப்படியே வானத்தை வில்லா வளைக்கிறது, மலையை மணலாக கயிறு திரிக்கிறது. இப்படி எல்லாம் நிறைய மனிதர்கள் தங்களை உயர்த்தி காண்பிப்பதற்காக நிறைய விஷயங்களை கையாளுகிறார்கள். அதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற காரியங்கள் நிறைய பொய். நான் சொன்ன ஒரு ஃபோன் அடித்தா போதும். ஒரு ஆள் வந்தான், சர்ச்சுக்கு ஒரு நாள் வந்தான், வந்து ஃபுல்லாக இங்கிலீஷாகவே பேசிகிட்டு இருந்தான். என்னது? ஃபுல்லாக இங்கிலீஷ் தான், தமிழே வரல. ஆனால் வந்தது பைக்கில், கண்ணாடி தலையில் போட்டுக்கினாரு, கண்ணாடியை கண்ணில் போடல, தலையில் போட்டுக்கினாரு. நல்லா வெயில் அடிக்குது. வந்தார். நாங்கள் எல்லாம் சர்ச்சு முடிச்சுட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கோம், எல்லாம் கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். வந்தார், வந்து இங்கிலீஷாகவே பேசிகிட்டு இருக்கான் மனுஷன். எங்களுக்கும் புரியாது இங்கிலீஷு, தமிழை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. இருக்கிற யாருக்குன்னு இங்கிலீஷு தெரியல. அவனா தமிழை பேச மாட்டான்றான், ஃபுல்லாக இங்கிலீஷே பேசுகிறான். அப்புறம் பார்த்தா அவரை தெரியுன்றான், அவருக்கு ஃபோன் அடித்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்றான், இவருக்கு ஃபோன் அடித்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணான்றான், காலேஜில் உங்களுக்கு சீட் வேணுமா, இன்னும் அடுத்தது என்ன படிக்க போகிறீங்க, என்ன இது எடுக்க போகிறீங்க, செக்ஷன் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு அவரை தெரியும் இவரை தெரியும் எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறான். லேலோயா. சரின்னு சொல்லிட்டு அவனை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் சாப்பிட்றதுக்கு. ஒரு சூழ்நிலை வந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனவொடனே ஒரு பொம்பளை கிட்ட பச்சையாக பேசுகிறான், அசிங்கமாக. மாடு மேய்க்கிறவன் கூட அப்படி பேச மாட்டான், அவ்வளோ கேவலமாக பேசுகிறான், அவ்வளோ மட்டமாக பேசுகிறான். இப்போ மட்டும் அந்த தமிழ் எப்படி வருதுன்னு தெரியல அவனுக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஓவராக பில்டப் பண்ணியிருக்கிறான். எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அங்கே தெரியும். என்ன அப்படின்னு கேட்டால், இவன் போயிட்டு ஃபாரினில் வேலை செஞ்சுருப்பான் போல. இது ஃபாரினில் ரொம்ப நாள் வேலை செஞ்சு அவன் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டான்,
இங்கிலீஷை கற்றுக்கிட்டான். இங்கிலீஷை கற்றுக்கிட்டு இங்கே ஊர் ஃபுல்லாக எவன்கிட்ட எப்படி எப்படிலாம் ஏமாத்தினமோ இப்படியெல்லாம் ஏமாற்றி டெய்லி வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு தமிழ் நல்லா நம்மளை விட மோசமாக பேசுகிறான். தமிழ் கொச்சையாக பேசுகிறான், தமிழ் பச்சையாக பேசுகிறான். அப்படி பேசுகிறவன் வாயில் தமிழே வராத மாதிரி பேசி அப்படி புதுசாக ஒரு ஃபாரினர் வந்து இறங்கி எப்படி பேசுவான் அந்த மாதிரி பேசி அவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஏமாற்றி வேலை வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்னு பணத்தை வாங்கி அப்படி சாப்பாடு வாங்கி ஏமாற்றி சாப்பிட்டுன்னு தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணி தன்னை ஒரு பெரிய பில்டப் பண்ணி மற்றவர்களை வஞ்சித்து அவன் தன்னைத்தான் என்ன செய்கிறானா, வஞ்சித்து கொள்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை நாங்கள் எப்படி கவனிப்போம் தெரியுமா? ஐயோ நீங்கள் மட்டும் வீட்டுக்கு வராமல் போயிட்டீங்களே, நீங்கள் மட்டும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை பயங்கரமாக நாங்கள் என்ன விட்டுருவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம ஆசை காட்டி அங்கே வீட்டுக்கு போனால் டீ சாப்பிட்டு போங்க பாஸ்டர்னு கூட சொல்ல மாட்டாங்க, பச்சை தண்ணி கூட மொண்டு கையில் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் ஒன்றுமே கிடையாது. ஆகையினால பில்டப் மட்டும் ஓவராக இருக்கக்கூடாது. ஆகையினால தன்னைத்தான் என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது. யாக்கோபு 1:22 வாசிங்க சீக்கிரமா. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். மூன்றாவது காரியம் என்ன சொல்லப்படுதுன்னா, எப்படி ஒரு மனுஷன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்றான்னா, வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாத போகும்போது அவன் என்ன செய்கிறான், தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி வஞ்சிக்கிறாங்க தெரியுமா? வசனத்தை கேட்கறது, அதை கவனிக்கிறதே கிடையாது, அதன்படி செய்கிறதே கிடையாது. அவகையினால அவர்கள் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யலைன்னு சொன்னால் அவர்கள் தன்னைத்தானே என்ன செய்கிறாங்க, வஞ்சித்து கொள்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு முறை 2 முறை தவறலாம், எப்போவுமே இதை வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க தன்னைத்தானே என்ன செய்கிறாங்க, வஞ்சித்து கொள்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ வசனத்தை கேட்குறோம்னு சொன்னால் அந்த வசனத்தின்படி செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, வசனமே எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குதுன்னு. அது மேலே நீ கவனம் வைக்கலன்னு அர்த்தம், அதை நீ ஒரு பொருட்டை நினைக்கலன்னு அர்த்தம், அதன் மேலே நீ இருதயத்தை வைக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்குன்றாரு. அப்போ இதை ஒரு பொக்கிஷமாக நீ நினச்சனா உன் இருதயம் அது மேலே இருக்கும். இதை நீ ஒரு பொக்கிஷமாக நினைக்காதனால தான் உன் இருதயம் இல்லை. நீ உன் பொக்கிஷம் பூரா எங்கே, வீடு, ஆடு, மாடு, கோழி, குறவை, பறவை, இதெல்லாம் மேலே தான் நீ பொக்கிஷத்தை வச்சுன. அதனால தான் எப்போவுமே உன் சிந்தனையில் ராத்திரி பகலும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும், கல்யாணத்துக்கு போனால் கூட மாடு கட்டி கிடக்குற சிந்தனை வருது, பேங்க்குக்கு போனால் கூட ஐயோ இந்நேரம் ஆடு தண்ணி காட்டாதுன்னு சிந்தனை வருது. எங்கே போனாலும் உன் சிந்தனை ஃபுல்லாக இந்த மாதிரி உலக காரியத்தில் இருக்கிறதுனால இது மேலே உனக்கு கவனத்தை வைக்கல. ஆகினால அது எனக்கு வசனம் ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொல்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது. அதை நீ கவனத்தை வச்சுனா கண்டிப்பாக வசனம் என்ன சொல்லப்பட்டது, என்ன பேசப்பட்டது அப்படின்றது உனக்கு புரியும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, அந்த பாஸ்ட் நடத்துறது எங்களுக்கு புரியல. எந்த பாஸ்ட் நடத்தாலும் உனக்கு புரிய போகிறது கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? அந்த பாஸ்ட் நடத்துறது புரியல, இந்த பாஸ்ட் நடத்துறது புரியலன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எந்த பாஸ்ட் நடத்தினாலும் புரியாது, எந்த பாஸ்ட் வந்து புத்திமதி சொன்னாலும் புரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த மாதிரி பயிற்சியாக பேசின்னு கிடப்பாங்க. ஒருத்தர் கர்த்தருடைய வசனத்து மேலே கவனம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எந்த பாஸ்ட் நடத்தினாலும் அவங்களே செய்ய ஆரம்பிச்சிடும், புரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்படி இது வரைக்கும் என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்தேன், அவர் நடத்துறது புரியல, இவர் நடத்துறது புரியலன்னு சொல்கிறவங்க யாராக இருக்கிறாங்கன்னா, ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல்னு சொன்னாங்க பாரு, அவங்களுக்கு ஒப்பா இருக்கிறாங்க இவங்களாம். அல்லேலூயா. கர்த்தரை தேடணும் என்கிற இறுதியும் அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா எங்கே வேணாலும் என்ன செய்வாங்க, தேட ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்போ வசனத்தை கேட்டு அதன்படி செய்யலைன்னா நம்மளை என்ன செய்கிறோம், வஞ்சித்து கொள்கிறோம். 1 யோவான் 1:8 வாசிங்க சீக்கிரம், டைம் ஆகுது. 1 யோவான் 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமாகி. அடுத்த காரியம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே என்ன செய்கிறோம், வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா என்கிட்டலாம் பாவமே இல்லைன்னுவாங்க, நானும் எந்த பாவத்தையும் செய்யவே இல்லைன்னுவாங்க. எப்போ ஒருத்தவங்க என்கிட்ட பாவமே இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க தன்னைத்தானே என்ன செய்யறாங்கன்னு அர்த்தம், வஞ்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு பாவத்தை அறிக்கையிடுங்க சொன்னா என்கிட்ட என்ன பாவம் சொல்ற பாரு, உன்னை நீயே வஞ்சிக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் வசனம் சொல்ற, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோமானால் அப்போ கிறிஸ்து மரித்தது வீணா? அப்போ அவர் கிறிஸ்து மரித்தது வேஸ்ட்டாக மரிச்சாரா? எப்போ நம்மிடத்தில் பாவம் இல்லைன்ற ஒருத்தவன் நினைக்கிறானோ, இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பாவத்தை அறிக்கையிடுங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் கூசுது. ஏன் கோச்சுக்குவாங்களோ, தப்பாக நினச்சிக்குவாங்களோ? ஏன் அவங்கள போய் நம்ம பாவின்னு சொல்லிட்டோமே, அவங்கள போய் பாவம் இருக்குதுன்னு சொல்லிட்டோமே. இப்போ உங்களுக்கே கூட பாவத்தை அறிக்கையிடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது, வருதா இல்லையா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் பாஸ்ட் பாவத்தை அறிக்கையிடுங்க, இன்னும் நான் என்ன பாவத்தை அறிக்கையிடுறது?
என்கிட்ட எடுத்து கேட்குறாங்க, இன்னும் நான் என்ன பாவத்தை அறிக்கிறது? அதான் எனக்கும் தெரியல. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் என்கிட்ட பாவம் இருக்குது, இன்னும் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, இன்னும் நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறேன், இன்னும் என்னை ஒப்பு கொடுக்குறேன், இன்னும் என்னை தாழ்த்துக்கிறேன். ஆனால் நிறைய பேர்கிட்ட என்கிட்ட என்ன பாவம் இருக்குது, எப்போ பார்த்தாலும் பாவத்தை அறிக்கிடுங்கன்னு சொல்கிறீங்க. எப்போ ஒருவன் தன்னை பாவம் இல்லை என்று சொல்லுகிறானோ அவன் தன்னைத்தானே வஞ்சித்து கொண்டு அதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டான்னு அர்த்தம். அதோட அவங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க, இனிமேல் என்கிட்ட பாவமே கிடையாது, சும்மா என்கிட்ட வந்து பாவத்தை அறிக்கணுங்களா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அல்லேலூயா. எப்போ என்னிடத்துல பாவம் இல்லை என்று ஒருவன் நினைக்கிறானோ சொல்லுகிறானோ அவன் தன்னைத்தானே வஞ்சித்து கொண்டான்னு அர்த்தம். இனிமே அவனை திருத்தவே முடியவே முடியாது. அல்லேலூயா. அடுத்த காரியம், மற்றவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 4:6 வாசிங்க. மற்றவர்களை நம்ம வஞ்சிக்க கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 4:6. இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். தன் சகோதரனை வஞ்சிப்பது பணத்துக்காக, பொருளுக்காக, நிலத்துக்காக, பங்குக்காக, பாகத்துக்காக மற்றவர்கள் என்ன செய்யறது, வஞ்சிக்கிறது. லாபான் யாக்கோபை 10 முறை ஏமாற்றி வஞ்சித்தானா? யாக்கோபை எத்தனை முறை வஞ்சித்தானா? 10 முறை வஞ்சித்து ஏமாத்தினானா? அப்போ மற்றவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. அல்லேலூயா. முதல் காரியம் நாம வஞ்சிக்கப்படக்கூடாது. 2வது காரியம் தேவனுடைய காரியங்களை வஞ்சிக்க கூடாது. அடுத்தது தன்னைத்தானே வஞ்சித்து கொள்ளக்கூடாது. 3வது காரியம் மற்றவர்கள் என்ன செய்யாத, வஞ்சிக்காத, மற்றவங்களை ஏமாத்தாத. சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவங்களோ பிறக்காதவங்களோ அவங்களுக்கு தர வேண்டிய காரியமோ கொடுக்க வேண்டிய காரியமோ எந்த விஷயமோ பணமோ பொருளோ எதுலையும் நீ மற்றவர்கள் என்ன செய்யாத, ஏமாற்றி வஞ்சிக்காத. சொத்துக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு, நிலத்துக்கு ஆசைப்பட்டு, நகைக்காக ஆசைப்பட்டு, தங்கத்துக்கு ஆசைப்பட்டு, ஆடு மாடுகளுக்கு ஆசைப்பட்டு மற்றவர்களை வஞ்சித்து அவங்களுக்கு சூனியம் வைக்கிறது, செய்வினை வைக்கிறது, மாந்திரிகம் பண்ணுறது, அவங்களுக்கு விரோதமாக கலகம் வைக்கிறது, அவங்களை ஏமாற்றி தவற வைக்கிறது, அவங்க கிட்ட ஏமாற்றி கையெழுத்து வாங்கிறது, மற்றவர்கள் என்ன செய்யாத, வஞ்சிக்காத. ஒருத்தவங்க தன்னுடைய சொந்த சகோதரனை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாரு, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கையெழுத்து வாங்கிட்டாரு. ஏன் அப்படின்னா, உனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு நான் எல்லாரும் செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாரு. எல்லாத்தையும் ஏமாற்றி கையெழுத்து வாங்கி என்ன பண்ணார்னா, எல்லா சொத்து இவர் அபகரிச்சிட்டாரு. இவர் அபகரித்து அந்த குடும்பம் நாசமாக போச்சு, ஒரு பிள்ளைகள் கூட ஒழுங்காக வாழலை. ஏன்? மற்றவர்களை வஞ்சித்ததான் அதனுடைய சாபம். ஆகையினால மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. அல்லேலூயா. அடுத்த காரியம், 5வது காரியம் வாசித்து முடிக்கலாம். மற்றவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? மற்றவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு நாம என்னவா இருக்கக்கூடாது, காரணமா இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:20. வெளிப்படுத்தின விசேஷம் 2:20. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அல்லேலூயா. என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணும் விக்கிரக ஆராதனைகளுக்கு படைத்தவைகளை புசிக்கும்படிக்கு அவள் ஏமாற்றிக்கிட்டு உள்ள சபைக்குள்ளே உட்காந்து பெரிய தீர்க்கதரிசி மாதிரி தன்னை காமிச்சிட்டு இருக்கிறா. அவளை நீ ஒரு தீர்க்கதரிசின்னு நினச்சி ஏற்றி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிற, இடம் கொடுத்துன்னு இருக்கிற. சில ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வந்தாலும் சபையில் ஏற்றி விட்டுருவாங்க, யார் வந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க, யார் வந்தாலும் அவங்களுக்கு மைக்கு கொடுத்துருவாங்க, யார் வந்தாலும் அவங்களுக்கு ஜெபம் பண்ண வாய்ப்பு கொடுத்துருவாங்க, பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க என்ன ஏது யாருன்னு தெரியாமலே வாய்ப்பு கொடுத்து அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சபைகளில் உள்ள பரிசுத்தவான்களை என்ன செய்கிறாங்க, வஞ்சிக்கிறார்கள். அப்போ மற்றவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு, மற்றவர்களால் வஞ்சிக்கப்படுவதற்கு நீ காரணமாக அமையாத, நீ அதற்கு காரணமாக இருக்காத என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. நான் வஞ்சிக்கல, ஆனால் இன்னொருத்தவங்க வஞ்சிக்கப்படுவதற்கு, இன்னொருத்தவங்களால் வஞ்சிக்கப்படுவதற்கு நான் என்னவா இருக்கிறேன், அவங்களுக்கு நான் இடம் கொடுக்கிறேன், அவங்களுக்கு நான் காரணமாக இருக்கிறேன் என்பது. அல்லேலூயா. அப்போ மற்றவர்கள் வஞ்சிக்கப்படுவதற்காக மற்றவர்களுக்கு நம்ம இடம் கொடுத்து என்ன செய்யக்கூடாது, காரணமாக இருக்கக்கூடாது. குடும்பத்திலும் சரி, மற்ற இடத்துங்களில் சபைகள்